ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 3 கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இது வந்து நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லைக் 30க்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு சூப்பராகவே வெந்துருச்சு. இப்போ வந்து தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த சாஃப்டான பார்ட்டோடு சேர்க்கணும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதான் டேஸ்ட்டே. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்குங்க. ஸோ கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். பீர்க்கங்காய் வந்து வாட்டர் வெஜிடபிள்ஸு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அது குக் ஆகிற டைமில் நம்ம அதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 80% அரைஞ்சால் போதும் அதுக்கு. ஸோ அரைச்சிட்டு காட்டுறேன். இது மாதிரி கொஞ்சம் கோஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க 80%. அதுக்கப்புறம் சைடில் வந்து கடலப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அது ஒரு 5 விசில் வெந்துருச்சு நல்லாவே. இப்போ வந்து பாருங்கள், நம்ம பீர்க்கங்காவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 80 to 90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச அரைப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 மினிட்ஸ் வந்து அந்த கொதிக்கட்டும். ஏன்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த தேங்காயோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வந்தது. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை, கொரியாண்டர் 2மே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுடைய சுவையான பீர்க்கங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு குக்கிங் வீடியோ இல்லைனா ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.